இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமென்றால் அந்த தேசம் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கணும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய தேசத்துக்கு க்ஷேமம் கிடைக்கணும், நன்மை கிடைக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், அவரை அறிந்த ஜனங்கள் தேவனை தேடணும். அவருடைய முகத்தை நாடி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி ஜெபிக்கும்போது கர்த்தர் அவர்கள் பாவங்களை மன்னித்து தேசத்துக்கு கர்த்தர் க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை செய்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம நீதி நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக நம்ம மனத்தாழ்மை நடக்கிறது தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட தேசம் அது கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படும். அது மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தர் விரும்புவது உண்மை. நீங்கள் ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்திலே தீங்கு செய்யாமலும் பொய் ஆணையின் மேலே பிரியப்படாமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இதையெல்லாம் நான் வெறுக்கிறேன், இந்த காரியங்களை உங்களிடத்திலிருந்து அப்புறப்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் அப்படி இருந்து தேவன் சொல்லுகிற வண்ணமாக அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்கிற தேவனாக காணப்படுகிறார். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நீங்கள் தரித்திரனை மிதித்து நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசல்களிலே ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி ஏழையை ஒடுக்கி நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி நியாயத்தை மிதித்து அக்கிரமம் செய்யும்போது நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, அது சாபத்தை தான் பெற்றுக்கொள்ள வேண்டி வரும். ஆனால் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் திறப்பிலை நின்று நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கு மனம் இறங்கி நம் நிமித்தம் கர்த்தர் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கவும் நீதி நியாயம் செய்யவும் ஏழை எளிய மக்களுக்கு நீதி கிடைக்கவும் அவர்களை ஒடுக்காதபடி உண்மையை பேசி நீதியாய் நடந்து பிறனுக்கு தீங்கு செய்யாதபடி பொய்யான இடாதபடி எங்களை காத்து கொள்ளத்தக்கதான கிருபை தாங்க. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்கிற வசனத்தின்படியாக உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் எங்களுடைய தேசத்தில் எங்கள் நிமித்தம் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.